ஸ்ரீ மகாகணபதியே நமக, ஸ்ரீ சரஸ்வதியை நமக, ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது வசந்த நவராத்திரி நடந்து வருகிறது. நவராத்திரியில் செய்யும் பூஜை மற்றும் பாராயணங்களுக்கு 1000 மடங்கு பலன் அதிகம். நாம் 2 நாட்களாக சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து வருகிறோம். ஸ்ரீமத் சுந்தரகாண்டம் வால்மீகி ராமாயணத்தின் 5வது காண்டம். ஹனுமனின் வீரம், அறிவு மற்றும் சீதையை கண்டறிதல் போன்ற சுந்தரமான நிகழ்வுகளை எடுத்து சொல்கிறது. சுந்தரகாண்டத்தை படிக்க படிக்க அல்லது கேட்க கேட்க வாழ்க்கையில் உள்ள துக்கங்கள் முடிவுக்கு வந்துவிடும் என்பது சர்வ நிச்சயம். முதல் சர்க்கத்தை 6 மாதம் தொடர்ந்து படித்தால் கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் அகலும். அதனால் ஏற்படும் தாக்கங்களை சமாளிக்க மன வலிமை உண்டாகும். காரிய தடைகள் நீங்கும். 2வது மற்றும் 3வது சர்க்கத்தை பக்தியோடு 1 மண்டலம் பாராயணம் செய்ய கடன் தீரும். 3வது சர்க்கத்தை தினம் மாலையில் சொல்ல பேய், பிசாசு, பில்லி, சூன்யத்தால் ஏற்படும் பயம், துஷ்ட சக்திகள் விலகும். 11வது சர்க்கம் 1 மண்டலம் சொல்ல வயிற்று கோளாறுகள் நீங்கும், பசி எடுக்கும். இப்படி ஒவ்வொரு சர்க்கத்துக்கும் பாராயண பலன் சொல்லப்பட்டுள்ளது. இப்படி மகத்தான பலன்களை அள்ளி கொடுக்கும் இந்த சுந்தரகாண்டத்தை இந்த வசந்த நவராத்திரியில் பாராயணம் செய்யும் போது கிடைக்கும் பலனை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. வேலை பளுவால் அல்லது வேறு சில பல காரணங்களால் பலருக்கு உட்கார்ந்து படிக்கும் நேரம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் ஒவ்வொருவரும் சீதாராமரையும் ஹனுமனையும் மனதில் பிரார்த்தித்து இதை கேட்டு அவரவர் பிரார்த்தனைகள் நிறைவேற பெறுவோம். இதுவரை 2 பார்ட்டாக 7 சர்க்கமாக 14 சர்க்கங்கள் பாராயணம் முடிந்துள்ளது. இதுவரை அதை கேட்காதோரும் அதை கேட்டு பலன் பெறவும். ஜெய் சீதாராம், ஜெய் ஹனுமான் என்று பதிவிடவும். நாம பதிவுக்குள்ள போகலாம். சகல காரிய சித்தி தரும் ஸ்ரீமத் சுந்தரகாண்டம். சர்க்கம் 15. ஹனுமான் சீதையை காண்பது. அசோக மரத்தின் பூக்களும் பழங்களும் சிவந்து நெருப்பை போல் ஜுவலித்தன. ஹனுமன் சிம்சுபா மரத்தின் மேலிருந்தபடி 4 பக்கமும் கவனமாக ஆராய்ந்தார். திவ்யமான பூக்கள் பழங்களின் வாசனையால் அந்த இடம் மனதை ஈர்த்தது. அந்த வனத்துக்கு சற்று தூரத்தில் யாகசாலை போன்ற ஒரு மாளிகையை கண்டார் மாருதி. வெண்மையான 1000 கால் மண்டபம் போல் அது காட்சியளித்தது. அதன் படிகள் பவளத்தால் ஆன மேடைகள் பொன்னால் ஆனவை. இருட்டு மாருதியின் கண்களுக்கு பழகிய பிறகு சிம்சுபா விருட்சத்துக்கு அருகில் உள்ள மாளிகைக்கு அருகில் ஒரு நங்கை அமர்ந்திருப்பதை பார்த்தார். அவளை சுற்றி கோரமான ராட்சசிகள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் முகத்தில் கருணை இல்லை. நெடுங்காலமாய் சாப்பிடாதவள் போல் இளைத்திருந்தாள். புழுதி படிந்த தேகத்தில் இன்ன நிறம் என்று அறிய முடியாதபடி அழுக்கு ஒற்றை வஸ்திரம் மானத்தை காக்க மூடிக்கொண்டிருந்தது. கண்களிலிருந்து மாலை மாலையாக கண்ணீர் வழிந்து பூமியை நினைத்துக் கொண்டிருந்தது. சுருண்டு நீண்ட தலைமுடி ஒற்றை பின்னலாய் இடுப்பிற்கு கீழ் தொங்கிக் கொண்டிருந்தது. மார்பு ஏறி இறங்குவதிலிருந்து அடிக்கடி பெருமூச்சு விடுகிறாள் என்பது புரிந்தது. எரியும் அக்னி புகையால் மூடப்பட்டிருந்தது போல் துக்கத்தில் மூழ்கியிருந்த அவள்தான் ஜானகியாக இருக்க வேண்டும் என்று யூகித்தார் ஆஞ்சநேயர். அவளது விசாலமான கண்களின் தீட்சண்யத்தை பார்த்து நகை மூட்டையை வீசி எறிந்தவள் இவளே என்று தீர்மானித்தார். இவளது புருவங்கள் ராமனது கோதண்டம் போல் வளைந்திருக்கின்றன. ராமன் அணிந்ததாக சொல்லிய ஆபரணங்கள் எல்லாம் அருகில் உள்ள மரக்கிளைகளில் தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனும் தன் இல்லாளை ஆபத்து வரும் நேரத்தில் காப்பாற்றுவது சகஜம். நான் அதிலிருந்து தவறிவிட்டேன் என்று ராமபிரான் துக்கப்பட்டதற்கு பொருத்தமானவளே இவள். வசிஷ்டரின் சிஷ்யர், வேத வேதாந்தங்களில் கரை கண்டவர், துன்பங்களை தாங்கக்கூடிய க்ஷத்ரிய வீரர் இப்படி புலம்புகிறாரே என்று மனம் சலித்திருக்கிறேன். இந்த மாதிரியான அழகோவியத்தை பாரியையாக பெற்றவர் புலம்பி அழுவது ரொம்ப குறைச்சல் என்று நினைத்தார் மாருதி. இப்படி கஷ்டப்படும் கணவனை அடைந்த சீத்தை பாக்யவதி என்று நினைத்திருந்தேன். என் பிரபு, இந்த அழகு பெட்டகத்தை அடைந்த நீரே அதிர்ஷ்டசாலி என்று அண்ணலை எண்ணி மகிழ்ந்தார் ஆஞ்சநேயர். இத்துடன் சர்க்கம் 15 நிறைவடைந்தது. சர்க்கம் 16. சீத்தையின் நிலை கண்டு ஹனுமான் புலம்புதல். அனந்த கல்யாண குணங்களை கொண்ட ஸ்ரீராமனையும் பதிவிரத்தையான சீத்தையையும் மனத்துள் புகழ்ந்த மாருதி வசிஷ்டரின் சீடரான லக்ஷ்மணனால் பூஜிக்கத்தக்கவளே இவள். காலகதி இவளையே கஷ்டப்படுத்துகிறதென்றால் சாமானியர்கள் எம்மாத்திரம்? ராமா, இவளுக்காக கபந்தனை வென்றவரை மறைந்திருந்து அம்பு விடுவதால் ஏற்படும் அபகீர்த்தியையும் ஏற்று வாலியை சம்ஹரித்தவரே, பயங்கரமான பராக்கிரமமுள்ள விராதனை கொன்றீர். கிஷ்கிந்தையை சீதைக்காக வல்லவோ சுக்ரீவனுக்கு பரிசாக தந்தீர். நான் கடலை தாண்டி வந்தது, நடுவில் ஏற்பட்ட இடையூறுகளை தகர்த்தது, இதுவெல்லாம் உங்கள் இருவரின் கருணையால் அன்றோ? சீதாதேவியின் கால் தூசுக்கு 3 லோகங்களும்
புண்ணியங்களும் ஈடாகுமா? தசரத சக்கரவர்த்தி செய்த புண்ணியம் இவளை மருமகளாக அடைய வைத்தது. கனிவர்க்கங்களையும் ஔஷதிகளையும் உணவையும் தரும் பூமியை வெட்டி கொத்துவது போல ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் இவள் லோகக்ஷேமத்துக்காக இந்த கஷ்டங்களை அனுபவிக்கின்றாள். இப்போது ராமன் இவளை பார்ப்பதற்கில்லையே என்று துக்கித்தார் மாருதி. ஸ்திரீகளுக்கு நகைகள் என்றால் ஆசை என்பதை பொய்யாக்கி வாழ்கிறாள் இவள். நம்பிக்கையின் வேறே இவள்தான். உத்தம குல பெண்களுக்கே நுனிமுடி கருத்திருக்கும். இவள் திருமகளின் அம்சம் என்றார்கள். இவள் சாபத்தால் ராவணன் ஓட்டாண்டி ஆகியிருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் பொறுமை காக்கிறாள் என்றால் இவள் பூமாதேவியின் மகள், பொறுமையின் சிகரம். சக்கரவாக பறவைகள் இரவில் இணைவோம் என்பதால் பகலில் பிரிவை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. இவளும் விடியும் காலத்துக்காக ஏங்கி இருக்கிறாள். அரச குடும்பத்தில் வளர்ந்து அயோத்தியில் வாழ்ந்தவள் அசோக மரத்தடியில் சோகமே வடிவாகி இருக்கிறாள் என்று வருந்தியவர் அரக்கிகள் கண்களில் படாதபடி சிம்சுபா விருட்சத்து கிளைகளுக்கிடையே நன்கு மறைந்து கொண்டார். இத்துடன் சர்க்கம் 16 நிறைவடைந்தது. சர்க்கம் 17 விகார அரக்கியர். கருத்த ஜலத்தில் ஹம்சம் நீந்துவது போல் நிர்மலமான வானில் சந்திரன் பிரகாசித்தான். ஆஞ்சநேயரின் அலைந்த களைப்பை தன் குளிர்ந்த கதிர்களால் ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருந்தான். சீதையை நன்கு ஆராய்ந்து இவள்தான் பிராட்டி என்று முடிவுக்கு வந்ததும் சுற்றியிருந்த ராட்சசிகளை பார்த்தார் மாருதி. ஒற்றை கண்ணுடையவள், ஒற்றை காது அரக்கி, தலையை மூடிக்கொண்டிருக்கும் செவியுடையாள், காதே இல்லாத ராட்சசி, முரம் போன்ற அகல காதுடையாள், மேல் நோக்கி வளைந்த மூக்குடையாள், இரட்டை பூசணி போன்ற தலையை உடையவள், அறுவடை செய்த வயல் போன்ற முடியை கொண்டவள், தொங்குகின்ற மார்பையும் கன்னங்களையும் வயிற்றையும் உடையவர்கள், வயிற்றிலே மார்பிலே வாயை உடையவர்கள், பாதங்கள் இல்லாதவர்களும் 4 பாதங்கள், கிளைக்கால்கள், கிளை கைகள் கொண்டவர்கள், முழ உயரம் கொண்ட கூனிகள், கோரப்பற்களை உடையவர்கள், மஞ்சள் சிவப்பு நிற நேத்திரங்களை கொண்டவர்கள், முகத்தில் மூக்கு வாய் எதுவுமே இல்லாதவர்கள், மஞ்சள் நிறமுடைய கோர ரூபிகள், இரும்பு தடி, சூளம், உலக்கை, கோடாரி, கத்தி, அரிவாள் வைத்திருப்பவர்கள், பன்றி, எருமை, புலி, ஆடு, நரி, மாடு, நாய், குதிரை, கழுதை, ஒட்டகம் போன்ற முகமுடையவர்கள், யானையை போன்ற கால்களை உடையவர்கள், கழுத்தில் அழுந்திய தலையை கொண்டவர்கள், ஒற்றை கை ஒற்றை கால் உள்ளவர்கள், கழுதை, ஓனாய், நரி போன்ற காதுகளை கொண்டவர்கள், விடைத்த காதுகளை உடையவர்கள், நெற்றியில் நாசி படைத்தவர்கள், பாதத்திலும் உள்ளங்கையிலும் ரோமம் உடையவர்கள், கொக்கை விட நீண்ட கழுத்தை உடையவர்கள், நீண்ட நாக்கு, நகங்களை கொண்டவர்கள், புகை போன்ற கூந்தலை உடையவர்கள், 4-5 விழிகளை கொண்டவர்கள், மதுவையும் இரத்தத்தையும் குடித்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பதை கண்டார். விதேக ராஜவம்சத்தில் பிறந்த வைதேகி கருமுகில்களுக்கிடையே தோன்றும் நிலவை போல் காணப்பட்டாள். மானின் கண்களை போன்ற அவளது விழிகள் அங்குமிங்கும் அலைப்பாய்ந்தன. ராமலட்சுமணர்களுடைய அனுகிரகத்தால் அல்லவா சீதாதேவியை தரிசிக்கும் பேறு கிடைத்தது என்று பூரித்தார் மாருதி. இத்துடன் சர்க்கம் 17 நிறைவடைந்தது. சர்க்கம் 18 ராவணனின் அசோகவன விஜயம். அந்த இரவின் பிற்பகுதியில் வேதகோஷம் மெல்லியதாக ஆரம்பித்து அதிகமாகிக் கொண்டே வந்தது. மங்கள வாத்தியங்களின் ஒலியில் புஜபல பராக்கிரமம் கொண்ட லங்கேஸ்வரன் விழித்து கொண்டான். உடனே அழகி சீதையின் ஞாபகம் வந்தது. அவளை அப்பொழுதே பார்க்க ஆசை கொண்டு புறப்பட்டான். அவனோடு அவனது பிரியமான துணைவியரும் நடன நங்கையரும் ஏவலாளர்களும் கிளம்பினார்கள். சிலர் நெடுக தீபங்களையும் தங்க கூஜாக்களில் மதுபானங்களையும் சுமந்து வந்தனர். சிலர் சாமரம் வீசினர். சிலர் உயர்ந்த ஆசனங்களை சுமந்து சென்றனர். சிலர் குடைபிடித்தனர். சிலருக்கு தூக்க கலக்கமே தெளியவில்லை. சந்தனமும் பன்னீரும் ஏந்தி வந்தார்கள் சிலர். பெண்களுடைய கால் சதங்கைகள் மதுரமான ஓசையை சீராக எழுப்பின. இத்தனை கோலாகலங்களுடன் அசோகவன வாசலில் ராவணன் பிரவேசிப்பதை கிளைகளின் மறைவிலிருந்து ஹனுமார் பார்த்தார். வெண்மையான அவனது உத்தரியம் நழுவ அதை இழுத்து விட்டு கொண்டு நடந்தான் இலங்காதிபதி. சீதையின் எதிரில் காமவசப்பட்டு நிற்கும் விஸ்ரவஸ் ரிஷியின் புத்திரனுடைய நடவடிக்கைகளை கவனிக்க கீழ்கிளையில் இறங்கி மறைந்து கொண்டார் ஆஞ்சநேயர். இத்துடன் சர்க்கம் 18 நிறைவடைந்தது. சர்க்கம் 19 சீதையின் அச்சம். ராவணனின் காமுக வடிவை கண்ட ஜானகி சூறாவளி காட்டில் அலைக்கழிக்கப்படும் இளம் வாழைத்தண்டாய் நடுநடுங்கினாள். தொடைகளால் வயிற்றை மறைத்துக் கொண்டாள். மலமளவென்று கண்ணீர் சொரிந்தாள். மனத்தில் ராமனின் வடிவத்தை செதுக்கி வணங்கி வந்த அந்த பேதை வெயிலில் போடப்பட்ட இளங்கொடி போலானாள். கேதுவால் பீடிக்கப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் போன்றும் நல்ல ஆச்சாரமுள்ள தர்மிஷ்டர்களின் குலத்தில் பிறந்து ஹீனமான குலத்தில் திருமணம் சேவிக்கப்பட்டது போன்றும் யானை துழாவிய பொய்கை போன்றும் இருந்த மைத்திலியை ராவணன் கபட வார்த்தைகள் பேசி மயக்க பார்த்தான். அதனால் தன் அழிவையும் குல நாசத்தையும் தேடிக்கொண்டான். இத்துடன் சர்க்கம் 19 நிறைவடைந்தது. சர்க்கம் 20 ராவணனின் பிதற்றல். கணவனையே தெய்வமாக நினைத்த சீதையை தனக்கு இணங்குமாறு மதுரமான வார்த்தைகளை கூறினான். யானை துதிக்கை போன்ற தொடைகளை உடையவளே, என்னை பார்த்தவுடன் ஏன் பயப்படுகிறாய்? விசாலமான விழிகளை உடையவளே, பார்ப்பவர் மனதை ஈர்க்கும் வடிவம்
குணம் கொண்டவளே, உன் மீது ஆசை கொண்ட என்னிடம் தயவு செய். இங்கே உன்னை அச்சப்படுத்துபவர்கள் எவரேனும் உண்டா சொல், அவர்களை அழித்து விடுகிறேன். எங்கள் குலத்தில் ராட்சச விவாகம் சர்வ சகஜமானது. உன்னை பலாத்காரமாக தூக்கி வந்தேன் என்று என் மீது அருவருப்படைவது நியாயமா சொல். நீ விழியசைத்தால் போதும், உன்னை என் பட்டமகிழ்ச்சியாக்குகிறேன். எனது எல்லா மனைவியரும் உனக்கு ஏவல் புரிவர். உன் மீது நான் கொண்ட காதல் பொங்கி வழிந்தாலும் துராக்கிருத்தமாக உன்னை ஒருபோதும் அடைய முயல மாட்டேன். துக்கத்தாலும் பட்டினியாலும் உன் மேனி அழிவதால் யாருக்கு என்ன லாபம்? உன் கோபத்தை கூந்தலில் காட்டுவதா? பரிமள தைலம் பூசி விதவிதமாய் கொண்டையிட வேண்டிய கூந்தல் திரியாய் சடையிட்டு உதிர்ந்து விடாதா? வெறும் தரையில் படுப்பதைக் கண்டு என் நெஞ்சு வெடித்து விடும் போலிருக்கிறது. உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் நீ போட்டுக்கொள்ளவில்லையே என்று ஏங்குகின்றன. ஆற்றில் ஓடும் வெள்ளம் போன்றது யௌவனம். இருக்கும் போதே என்னோடு சல்லாபிக்க வருவாயாக. உன்னை சிருஷ்டித்த பிறகு இதற்கு மேல் புது நளினங்கள் தோன்றாததால் பிரம்மா அழகான நாரிமணிகளை படைக்கவில்லை போலும். இந்திரன் மகன் ஜெயந்தனும் உன் அழகில் மயங்கினான். உன் அழகு முகத்தை பார்த்து வெட்கி நிலவும் முகிலுக்குள் மறைவதை பார். உன் அங்கங்களில் எது அழகு என்று யாராலையுமே சொல்ல முடியாது. அழகு கொலுவிற்கும் உன்னிடத்தில் அறிவில்லையே. பெண்களுக்கு பிடிவாதமே முதல் எதிரி. நான் உன் அடிமையாக ஆயுள் முழுவதும் பாத பூஜை செய்வேன். பூமியோ பூமியில் உள்ள எந்த பொருளோ யாருக்கு வேண்டுமானாலும் நீ தானமாக கொடு. உன் தந்தை ஜனகரை அடிக்கடி நீ போய் பார்க்கலாம், அல்லது இங்கேயே வரவழைத்து மகுடம் சூட்டலாம். நான் பலம், பராக்கிரமம், வீரம், தைரியம், வீரியம் எதில் குறைந்தவன் என்று எண்ணுகிறாய்? நான் தேவர்களை வெற்றி கொண்டவன். நவக்கிரகங்களும் என் சிம்மாசன படிகள். என் செல்வங்கள், செல்வாக்கு இவற்றை சிந்தித்து பார். நாடு உன் தம்பிக்கே, காட்டிற்கு போ என்று ஒரு பெண் பேசிய பேச்சை மீற தைரியமின்றி நாடோடியாய் உன்னையும் அழைத்து கொண்டு காட்டுக்கு வந்து கல்லிலும் முள்ளிலும் உன்னை கஷ்டப்படுத்திய ராமனையா நீ இன்னும் நினைத்து உருகுகின்றாய்? ஒரு மாமாங்கமாய் வெறும் காயும் கிழங்கும் புசிக்க தந்த ராமன் எங்கே? நெய்யும் பாலுமாய் தர காத்திருக்கும் இந்த ராவணேஸ்வரன் எங்கே? யார் உயர்ந்தவர் என்று உன் புத்திக்கு எட்டவில்லையா? அறுசுவை உணவுண்டா? படுக்க மெத்தையும் சந்தன கட்டிலும் தான் இருக்கிறதா? நவநவமான பட்டாடைகள் தான் இருந்ததா? ஆண்டிகளை போன்ற ஆகாரம், மரவுரி, மான்தோல், கட்டாந்தரை, உறக்கம் இவனா உனக்கு பொருத்தமான துணை? ஜனகன் செய்த தவறு உன்னை கையாலாகாத ராமனிடம் கொடுத்து விட்டான். உன் அதிர்ஷ்டம் என்னிடம் நீ வந்து சேர்ந்து விட்டாய். ஊர் என்ன சொல்லுமோ என்று அஞ்சுகிறாயா? உனக்கு எதிராக யாரேனும் உதட செய்தாலும் அதன் பின் அவர்களுக்கு சாப்பிட வாயிருக்காது. அச்சத்தை உதறியறி. ராமன் இதற்குள் சிங்கம், புலி போன்ற கொடிய மிருகங்களுக்கு இரையாகி இருப்பான். அப்படியே உயிரோடு இருந்தாலும் கடலை தாண்டி இங்கே அவனால் வர இயலாது. பாம்பின் வாயகப்பட்ட தேரையும், கருடன் தூக்கி சென்ற நாகமும், யானை வாயிலாகப்பட்ட கரும்பும், பருந்தின் வாயிலுள்ள கோழி குஞ்சும், கொக்கு கொத்திய மீனும் ஒருபோதும் மீண்டதாக கேட்டிருக்கிறாயா? என்னிடம் உள்ள உன்னை இனி ராமன் அடைய நினைப்பது காணல் நீர் போன்றது. நீ என்னை திட்டி பேசும்போது கூட உன் முத்து போன்ற பல்வரிசையை பார்த்து கோபப்படாமல் நான் மயங்கி நிற்கிறேன். உன்னை நினைத்து விட்டால் மயன் மகள் எனக்கு கசக்கிறாள். என் பிரேமையை தனித்து உன் பந்து ஜனங்களோடு இந்த போக பூமியை ராணியை போல் நீ அனுபவி என்றான் ராவணன் ஆசையுடன் சீதையிடம். இத்துடன் சர்க்கம் 20 நிறைவடைந்தது. சர்க்கம் 21 சீத்தை ராவணனுக்கு சொன்ன அறிவுரை. கொடூரனான ராவணனின் பேச்சை கேட்ட சீத்தை மிகுந்த வேதனையுடன் மெல்லிய குரலில் நடுங்கியபடி ஒரு துரும்பை கிள்ளி எதிரே போட்டு அதை பார்த்து, ராவணா, உன்னை நம்பி தங்களை ஒப்படைத்த உனது மனைவியரை எனக்கு அடிமையாக்குகிறேன் என்று சொல்வது மூடத்தனம். பிரம்மஞானிகளான விதேக வம்சத்தில் வளர்ந்து களங்கமற்ற சூரிய வம்சத்தில் வாழ்க்கைப்பட்டு இக்ஷ்வாகு குலத்திலனான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை மணந்து உயரிய நிலையில் இருக்கும் நான் பொன்னுக்கும் பட்டுக்கும் மயங்குவேன் என்று நினைப்பது பேதைமை. உனது மனைவியரை பரபுருஷர்கள் பார்க்காதபடி காப்பாற்றுகிறாய் அல்லவா? அதே போல் பிறர் மனைவியரையும் காப்பாற்றுவது புருஷ தர்மம் மட்டுமல்ல, ராஜ தர்மமும் கூட. உன் மனைவியரை நீ இல்லாத வேளையில் தூக்கி சென்றால் கோபம் கொண்டு சண்டைக்கு போவாய் அல்லவா? என் பிரபுவும் உன் திருட்டுத்தனத்தை சிக்ஷிக்க வருவார். சிற்றன்னை கைகேயையும் பெற்ற தாயாக நினைத்தார். அவர்கள் வாக்கை மதித்து ராஜ்ய லாபத்தை தூசாக கருதி வனவாசம் வந்ததை கொச்சைப்படுத்தி பார்க்காதே. தகாத ஆசை கொண்ட இந்திரன் மகன் சரணடைந்ததால் ஒரு கண் தான் போயிற்று. நீயும் என் பிரபுவிடம் என்னை ஒப்படைத்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் பிழைத்திருக்கலாம். இல்லையேல் குலத்தோடு அழிவாய். என் தந்தை ஜனகர் பேராசை கொண்டவர் அல்ல. அவருக்கு மிதிலையே அதிகம். பெண் வழியாக பாக்கியம் பெற நினைக்கும் பந்துக்கள் யாரும் எனக்கு கிடையாது. பரஸ்திரிகளிடம் ஆசை கொள்பவனின் ஆயுளும் ஐஸ்வர்யமும் கீர்த்தியும் நாசமாகும். அவனது துன்பங்கள் அமுத சுரபியாகிவிடும். கொள்ளி வைக்க பிள்ளை
பிள்ளைகளோ சகோதரர்களோ கூட இருக்க மாட்டார்கள். மோட்சம் எட்டாக்கணியாகிவிடும். விபீஷணன், அகம்பனன், மால்யவான் போன்ற நல்லோர்களின் அறிவுரையை உன் செவிகள் ஏற்று மூளைக்கு சொல்வதில்லையா? பஞ்சமா பாதகங்களில் பரஸ்திரீ இச்சையே மிகவும் கொடியதென்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஒருவன் மடிந்து விட்டானே என்று பல உயிர்கள் துடிக்க வாழ்வதுதான் பெருமை. அப்பாடா போய்விட்டான் என்று நீ இறந்தால் பலர் சந்தோஷப்பட போகிறார்கள். எத்தனை பலமும் பௌருஷமும் இருந்து என்ன பயன்? சந்திரனில் களங்கம் போல் உன் புகழில் கரைப்பட்டு விட்டதே. வனவாசம் புறப்படும் போது என் பர்த்தா என்னை மிதிலையில் போய் இருக்க சொன்னார். அயோத்தி என்னை புறக்கணிக்கவில்லை. பட்டாடைகளும் நவமணிகளும் எனக்கு அபூர்வமானதல்ல. நான் வனத்துக்கு விரும்பி வந்தவள். உன் கண்ணெதிரில் தானே நகைகளை கழற்றி வீசி எறிந்தேன். சூரியனை விட்டு பிரகாசத்தை பிரிக்க முடியுமானால் நான் ராமனை விட்டு பிரிந்திருப்பேன். பார்வையற்ற கண்களுக்கு அழகுண்டா? உடலை விட்டு உயிர் பிரிந்தால் அது பிணம். மலரை விட்டு மென்மையும் மனமும் பிரிந்தால் அது சருகு. வீணை கொடியோனே, வீணை தந்தி அருந்தால் சுகராகம் பிறக்காது என்று ஏன் உனக்கு புரியாது போயிற்று? பரஸ்திரியை விரும்புபவனுக்கு மூளை மந்தமாகும் என்பது உன் விஷயத்தில் சரியாக போயிற்று. அலையில்லாத கடல் இல்லை, ராமனின்றி சீத்தை இல்லை. என் கற்பு அக்னி என்றால் அதன் உஷ்ணம் அவர்தான். என் பிரபு உன்னை சுகமாக மரணமடைய விடமாட்டார். பலவிதமாக அவமானப்பட போகிறாய் நீ. கொல்லிக்கட்டையை எடுத்து லங்கை என்னும் குறையில் செருகிக் கொண்டிருக்கிறாய். நான் காரணம்தான். காரியமாற்றுபவர் என் பதியான மகாவிஷ்ணு. அவர் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிறாய். தெய்வத்துக்கென்று ஆக்கிய நைவேத்தியத்தை நாய் கொண்டு போக விடுவாரோ? அவரை சரணடைந்து இங்கே அழைத்து வா. உனக்காக நான் அவரிடம் பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறேன். இந்திரனின் வஜ்ராயுதத்திலிருந்தும் யமன் கையில் உள்ள காலதண்டத்திலிருந்தும் தப்பி விடுவது கூட எளிது. என் மீது ஆசை கொண்ட உன் ஹிருதயத்தை ராமபானம் சல்லடை கண்ணாக்கிவிடும். ராம லட்சுமணர்களின் பானங்கள் குவியல் குவியலாய் விழுந்து கூட்டம் கூட்டமாய் உன் சேனைகள் நாசமடைவதை கண்குளிர நீ பார்க்க போகிறாய். வாமனனாய் வந்த மகாவிஷ்ணு பிரம்மாண்டமாய் வளர்ந்து ஈரடியால் பூலோகத்தையும் ஆகாயத்தையும் அளந்த சரித்திரத்தை நீ அறியாயோ? ராவணை சாதாரண மனிதன் என்று எடை போடும் நீ எத்தனை அறிவிலி! ஒரு முகூர்த்தத்தில் ஜனஸ்தானத்தில் 14,000 ராட்சசர்களை ஒற்றையாக ஜெயித்தவர் என்பது ஏன் உனக்கு மறந்து போயிற்று? பூனையை போல் திருட்டுத்தனமாய் என்னை கவர்ந்து வந்தவனே, புலியின் வாசனை இருக்கும் இடத்தில் நாய் நிற்க முடியுமா? புருஷ சிங்கங்களான ராமலட்சுமணர்கள் நிற்கும் இடத்தில் நீ எத்தனை நேரம் தாக்கு பிடிப்பாய்? முன்னர் ஒரு கையற்ற விருத்ராசுரன் இந்திரனுடைய வஜ்ராயுதத்தால் மாண்டது போல் உன்னாயிலும் முடிய போகிறது. நீ கொதிக்கும் வெந்நீராய் இருக்கலாம், ஆனாலும் அக்னிக்கு சமமாக முடியுமா? என் நாதன் ஒரே பானத்தால் கடலை வற்றடிக்கும் சக்தி கொண்டவர். இடி விழுந்தால் மகாவிருட்சமும் தாக்கு பிடிக்க முடியாது. நீ கைலாயத்திலோ சத்தியலோகத்திலோ போய் ஒளிந்து கொண்டாலும் ராமபானம் உன்னை விட்டு வைக்க போவதில்லை. நீ பூஜிக்கும் பரமசிவனாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. மெல்லியலால் சீதையின் வார்த்தைகள் மாருதியின் மனத்தை குளிர்வித்தன. இத்துடன் சர்க்கம் 21 நிறைவடைந்தது.